போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? அவன் சொல்றேன் மோட்டிவேஷனல் ஸ்பீச் சொல்றேன். எதிர மோட்டிவேஷன் அறிவுட்ட நாயே நல்லா ரொம்ப ஆத்திரமா இருக்குது. இந்த விஷயங்களை கேள்விப்பட்டதுலேருந்து உண்மையாகவே மனசு ரொம்ப பொங்குது. மாணவிகள்கிட்ட எப்படிப்பட்ட அப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு வந்த கோபத்தை பார்த்தீங்களா? உங்கள் பேர் என்ன? நீங்கள் யார்? நீங்கள் உங்களுக்கு யார் இதெல்லாம் பேசக்கூடாது? உங்களுக்கு யார் சொல்லியிருக்கிறான்? ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுமா? கேள்வி இருக்கக்கூடிய சங்கரி என்ற அந்த ஆசிரியரை தான் தள்ளிக்கிட்டு போறீங்க ஒழிய அந்த ஆசிரியருக்கு சப்போர்ட்டா நின்று அவருக்கு ஒத்துழைப்பா நின்று அந்த பொறுக்கி மகாவிஷ்ணுவை கண்டிக்கக்கூடிய அளவிற்கான துணிச்சல் உங்க எந்த அன்பார்ந்த தோழர்களே, இருபால் பெரியோர்களே, நண்பர்களே, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக, குறிப்பாக கடந்த செப்டம்பர் 5ஆம் நாள், அதாவது ஆசிரியர் தினத்தன்று சென்னை அசோக் நகரில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு கூத்து நடந்திருக்குது. அங்கே தலைமை ஆசிரியையாக பணிபுரியக்கூடியவர் தமிழரசி. அவர் யாருடைய அனுமதியை பெற்று மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுக்கியை வரவழைத்து மாணவியரிட்ட ஒரு கேவலமான இழிவான மூடநம்பிக்கைகளை பரப்பக்கூடிய கருத்துக்களை பேச வைத்திருக்கிறார்கள். அவனுடைய பேச்சுக்களை எல்லோருமே கேட்டிருப்பீர்கள். குறிப்பாக பல்வேறு ஊடகங்களில் ஒரு 2 நாட்களாக அதுதான் பேசும் பொருளாக இருக்கிறது. குறிப்பாக அவன் என்ன சொல்கிறான்? முற்பிறவியை பற்றி சொல்கிறான், மறுபிறவியை பற்றி சொல்கிறான். அந்த காலத்தில் எல்லாம் 63,000 பள்ளிகள்னு சொல்கிறான் ஒரு கட்டத்தில். அடுத்த வினாடியே 3,23,000 குருகுல பள்ளிகள் இருந்தன. அந்த பள்ளிகள் எல்லாமே மிளைச்சன், குறிப்பாக பிரிட்டிஷ்காரன் வந்து அழித்து விட்டான். அந்த குருகுல பள்ளி காலத்தில் கற்பிக்கப்பட்ட கல்வியிலிருந்து மாணவ செல்வங்கள் எல்லாம் பல்வேறு விதமான கருத்துக்களை புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த குருகுல கல்வியில் படித்த மாணவர்கள் ஒரு மந்திரத்தை படித்தால் நெருப்பு மழை பொழியும், அந்த மந்திரத்தை படித்தால் நோய் குணமாகும், அந்த மந்திரத்தை படித்தால் ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பறந்து செல்லலாம் என்றெல்லாம் அவன் பல்வேறு கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட மாணவிகள்கிட்ட விதைக்கிறான். அப்போது இப்படிப்பட்ட கருத்துக்களை மட்டும் சொல்லாமல் இன்னும் மேலும் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தனுக்கு ஏன் ஊனமுற்றவனாக பிறக்கிறான், ஒருத்தன் ஏன் ஏழையாக பிறக்கிறான், ஒருத்தன் ஏன் தீராத நோயால் அவஸ்தைப்படுறான் அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் முற்பிறவியில் செஞ்ச பாவம்தான் காரணம். அந்த முற்பிறவியுடைய பாவத்தை இன்னைக்கு நீ அனுபவிக்கிற என்ற கண்ணோட்டத்தில் வந்து கருத்துக்களை அவன் வந்து விதைக்கிறான். அவன் இப்படிப்பட்ட கருத்துக்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆன்மீக குணம் என்ன, எப்படிப்பட்ட முறையில் மாணவிகள் கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்கிற கண்ணோட்டத்தில் பல மாணவிகளுக்கு அறிவியல் ரீதியாக போட்ட வேண்டிய கல்விக்கு மாறாக மிகவும் மோசமான மூட நம்பிக்கைகளை பரப்பக்கூடிய கருத்துக்களை பரப்புகிறான். அப்படி பரப்பி சில மந்திரங்கள் சொல்லுவது போன்ற சில பாடல்கள் இசைகள் செய்கின்ற பொழுது பல மாணவிகளுடைய பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. சில மாணவிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. கண்ணீர் வடித்து கதறி எழுதி, நான் இவ்வளோ கூட கடவுளை சும்மா தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி தான் வந்து கடவுளை நேரையே பார்த்தமான உணர்வை பெறுறோம், எங்கள் அப்பா அம்மாவை நேராக பார்க்குற மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் கூட மாணவிகள் வந்து அந்த கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையை மறுபிறவியை பற்றி சொல்கின்றது, முற்பிறவியை பற்றி சொல்கின்ற இப்படிப்பட்ட கேவலமான கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்கும் பொழுது
ஒரு தமிழாசிரியர் சங்கர், ஒரு உடல் ரீதியாக ஒரு மாற்றுத்திறனாளி, கண் பார்வை அற்றவர். அவர் ஒரு கேள்வி கேட்குறார். ஒரு அரசு பள்ளியில் இப்படி அறிவியலுக்கு புறம்பாக ஒரு மூடநம்பிக்கையை பரப்பக்கூடிய வகையில் மறுபிறவை பற்றியெல்லாம் பேசக்கூடாது மாதிரிக்கு தடுக்கிறார். அப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு கோபத்தை பார்த்தீங்களா? உங்கள் பேர் என்ன? நீங்கள் யார்? நீங்கள் உங்களுக்கு யார் இதெல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு யார் சொல்லியிருக்கிறான்? ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுமா? அவனா அரிசி அடிக்கடி அவன் நாற்காலி விட்டு இறங்கி பாஞ்சு வர்றான், அடிக்கிற மாதிரிக்கு வர்றான். அப்போது இது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே பேண்டு மாட்டிருக்கீங்க, சட்டை மாட்டிருக்கீங்க, உங்களை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கியா? நீங்கள் என்ன ஆசிரியர்கள் நிற்கிறீங்க? அவ்வளோ பேர் நீங்கள் நிற்கக்கூடியவங்க. ஒருத்தராவது அந்த சங்கர் சொல்லக்கூடிய அந்த உண்மையாகவே அவர் கண் பார்வையை அற்றவராக இருந்தால் கூட அவருக்கு தான் கண் பார்வை இருக்குது. மற்ற ஊரை கண் இருந்தும் கூட நீங்களாம் குருடனா நின்றிருக்கீங்க, குருடிகளாக நின்றிருக்கீங்க. நீங்கள் அந்த ஆசிரியருக்கு சப்போர்ட்டாக நீங்கள் நின்றுக்க வேண்டாமா? அதுக்கு மாறா அவனுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் நின்றிருக்கீங்க. இந்த அந்த ஏற்று கேள்வி இருக்கக்கூடிய சங்கர் என்ற அந்த ஆசிரியரை தான் தள்ளிக்கிட்டு போறீங்க ஒழிய அந்த ஆசிரியருக்கு சப்போர்ட்டாக நின்று அவருக்கு ஒத்துழைப்பாக நின்று அந்த பொறுக்கி மகாவிஷ்ணுவை கண்டிக்கக்கூடிய அளவிற்கான துணிச்சல் உங்கள் எந்த பயலுக்கும் ஏற்படலை. இது ஒரு அவமானகரமான செயல். தமிழ்நாட்டில் அது பெரியார் பிறந்த மண் என்று சொல்லக்கூடிய இந்த பகுத்தறிவு மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு இழிவான செயலை பார்க்கின்ற பொழுது மிகவும் கேவலமாக இருக்குது. என்னென்ன விஷயங்கள் அவன் சொல்கிறான்? மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு சொல்கிறான். எதிராக மோட்டிவேஷன் அறிவிட்ட நாயே நல்லா ரொம்ப ஆத்திரமாக இருக்குது. இந்த விஷயங்களை கேள்விப்பட்டதுலேருந்து உண்மையாகவே மனசு ரொம்ப பொங்குது. மாணவிகள்கிட்ட எப்படிப்பட்ட கருத்துக்களை பரப்பலாம்? உலகத்தை உருண்டுன்னு கண்டுபிடிச்சான் கலிலியோ, அதுக்கு முன்னாடி பைபிளில் எழுதி வச்சிருந்தேன், தட்டைன்னு எழுதி வச்சுருந்தேன். உலகம் உருண்டுன்னு கண்டுபிடிச்சதுக்காண்டியே அந்த கலிலியோவை படுத்தினாங்க மதவாதிகள். அதை பற்றி பேசலாம். அதே மாதிரிக்கு எத்தனை தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரிக்கு சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் தோற்றம் என்ற அந்த தத்துவத்தை கண்டுபிடிச்ச அந்த மாமேதை சார்லஸ் டார்வின், அவரை பற்றி மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசலாம். கார்ல் மார்க்ஸை பற்றி பேசலாம். எப்படி சமூகம் மாறி வந்தது, வரலாற்றில் பொருள்வாதம் என்றால் என்ன, இயற்கையில் பொருள்வாதம் என்றால் என்ன, இதை பற்றியெல்லாம் கூட பேசலாம். இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் பேசாமல் மிகவும் அறிவுக்கு பொருத்தமில்லாத அளவுக்கான கருத்துக்களை பேசிட்டு எவ்வளவு மேடையில் என்று துள்ளுறான். என்னை ஏண்டா கூப்பிடின்னு கேட்குறான். நீ என்னை கேள்வி கேட்கக்கூடாது. யாரும் கேள்வி கேட்குறாங்க, ஏண்டா என்னை கூப்பிடின்னு கேட்குறான். அந்த அயோக்கிய நான் அங்கனே செருப்பால் எடுத்து சாய்த்திருக்க வேணாமனே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேவலமான இந்த சூழ்நிலை உருவாக்கினது மிகப்பெரிய ஒரு இழிவாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு. குறிப்பாக அந்த தமிழாசிரியர் சங்கரை எவ்வளவு போற்றினாலும் தகும். அவ்வளவு அளவுக்கு கண் பார்வை இழந்திருந்தாலும் ஒரு திறனாளியாக இருந்தாலும் கூட ஏதோ மறுபிறவை பற்றி பேசுகிறத பற்றி அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எவ்வளோ தவறுன்னு சொல்ல அடிப்படையில் அவர் சக்திக்கு உட்பட்டு அவ்வளோ பேர் ஒருத்தர் கூட தனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு முன் வராமல் இருந்தும் கூட அவர் அவ்வளோ தூரத்திற்கு அந்த அயோக்கியனை எதிர்த்து போராடினது தமிழ் மக்கள் அனைவரும் அவரை பாராட்ட கடமைப்பட்டுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க மனிதராக அவர் பரிணமித்திருக்கிறார். உங்களுக்கு கண் ஊனம் இல்லை, நீங்கள் தான் உண்மையாகவே மாற்றுத்திறனாளி அல்ல, நீங்கள் அதற்கு மாறாக நீங்கள் தான் கண் படைத்தவர் என்பதை திருவள்ளுவர் சொல்கிற மாதிரிக்கு கண்ணுடையர் என்போர் கட்டோர் 32 புண்ணுடையோர் கல்லாருன்னு சொல்கிற மாதிரிக்கு அந்த 32 புண் உடைய அயோக்கியம் தான் அந்த மகாவிஷ்ணு. அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தமிழரசி என்ற தலைமை ஆசிரியை, மற்ற ஆசிரியர்கள், இவங்க எல்லாருமே ஒரு முடமாக்கி போனவர்கள். உண்மையாகவே நீங்கள் தான் அசல் மாற்றுத்திறனாளிகள் என்று நான் சொல்வேன். எனவே இப்படிப்பட்ட அறிவியல் ரீதியான சமூகத்தில் இப்படியோ சமூகம் வளர்ந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை பரப்புறதுக்கு அனுமதித்த குற்றம் மகா குற்றம். இதில் மிகப்பெரிய ஒரு கூத்து என்னன்னு கேட்டால், இவனுடைய சில புகைப்படங்கள் வந்திருக்குது. யாரோட? இந்த மகாவிஷ்ணுடைய புகைப்படங்கள். இதில் தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சர் மனா தங்கராஜோட இருந்த போட்டோ ஒன்று வந்திருக்குது. திண்டுக்கல் லியோனியோட இருந்து ஒரு போட்டோ வந்திருக்குது. கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோடு இருந்த புகைப்படம் வந்திருக்குது. இப்படி தான் இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டேன். எந்த அடிப்படையில், எந்த தகுதியின் அடிப்படையில் இப்படிப்பட்ட முக்கியமான ஆட்கள்லாம் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டான். அதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ இன்றைய அன்பில் மகேஷ் சில ஸ்டெப் எடுத்திருக்காரு, அதை நம்ம மறுக்கலை.
அது சரியான ஸ்டெப் தான். ஆனால் எப்படி இவனுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்தீங்க? அவன் எப்படி அவன் அப்படி போட்டோ எடுத்தான்? முதலமைச்சரை கூட பார்த்துருப்பாடுன்ற வரைக்கும் இப்போ சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட பொறுக்கிகள்லாம் இப்படித்தான் அந்த சில முக்கியமான ஆட்களுடைய உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு அப்படி வளர்வதற்கு காரணமாக அமைச்சுக்கிறாங்க. அப்போ தமிழரசிகிட்ட போய் காமிச்சிருப்பாங்க, பாருங்கள் நான் கல்வித்துறை அமைச்சரை பார்த்துருக்குறேன், நான் பாருங்கள் பால்வளத்துறை அமைச்சரை பார்த்துருப்பேன், முதலமைச்சரை பார்த்துருக்குறேன், இப்படிலாம் சொல்லி கூட போய் இவனாக போய் வழிக்கு கேட்டிருக்கலாம். இது இல்லாட்டா இந்த பள்ளி தலைமை ஆசிரியைக்கும் அந்த மகாவிஷ்ணுக்கும் இடைத்தரகராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாணி கூட்டம், இந்த இந்துத்துவ கூட்டம் இருக்கு இல்லையா, அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அப்போ இவங்கெல்லாம் பாலியல் குற்றவாளிகள். இவன் வச்சிருக்கக்கூடிய பாருங்கள், திருப்பூர் பக்கத்தில் அவனுடைய தலைமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பரம்பொருள் சபைன்னு சொல்கிற மாதிரி ஒரு சபையை வச்சுக்கிட்டு அதில் வச்சு உட்காந்துருக்கூடிய அந்த நாற்காலியை பார்த்தீங்கனாலே பெரிய சோபா மாதிரி போட்டிருக்கான். அதில் பெரிய கால் மேலே கால் போட்டு அண்ணா கால் போட்டுக்கிட்டு அவன் பல்வேறு விதமான பெண்கள் வந்து அவன் கால் விழுந்து வணங்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறான். இன்னும் பாலியல் ரீதியாக என்னென்ன பண்ணான்னு தெரியாது. நம்ம ஏற்கனவே நித்யா மூலமாக பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம், அவன் எப்படி ஒரு பாலியல் குற்றவாளின்னு. ஜக்கி வாசுதேவ் மூலமாக பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம். ஜக்கி வாசுதேவனுடைய அந்த களத்தில் எத்தனை பேர் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட அயோக்கியன் இவன் என்னென்ன சம்பாதிச்சிருக்கிறான், உலகம் பூரா பல கிளைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வயசுலேயே இந்த பொறுக்கிக்கு இவன் ஏற்கனவே மதுரை மகான் பேரில் வளம் வந்திருக்கிறான். பின்னாடி தான் அதை அவனுக்கு தோதான பேரா மகாவிஷ்ணுன்னு மாற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொந்த ஊர் நம்ம கேள்விப்பட்ட வரையிலும் அலங்காநல்லூர்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் இப்படிப்பட்ட தன்மையில் இவன் ஒரு குருடு தன்மையில் ஒரு மூடநம்பிக்கை தன்மையில் இவர் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறான். அப்போ இதையெல்லாம் வந்து மக்கள் உணரணும். மாணவிகள் முக்கியமாக அறிவியல் மனப்பான்மையோடு நம்ம கல்வியில் கற்றுக்கொள்வதற்கு முன் வரணும். இப்படிப்பட்ட பேடிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து கரகோஷம் எழுப்புறதும் கரெக்ட் ஆர் ராங்னு கேட்குறேன். உடனே மாணவிகளாம் கரெக்டுங்கிற மாதிரி கோஷம் போடுறீங்க. தமிழாசிரியர் சங்கரோட போரிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் இந்த மேடையில் வந்து ஏறிண்டுக்கிட்டு மாணவிகள்கிட்ட கேள்வி கேட்குறேன், அதை நியாயப்படுத்துகிறேன், தான் சண்டையிடுறதை சரின்னு சொல்கிறேன். அந்த அவன் சண்டையிடுறது நியாயம்னு சொல்லி அடிப்படையில் மாணவிகள்லாம் குரல் எழுப்புறீங்க. இதெல்லாம் வெட்கி திரைய ஒழிய வேண்டிய விடயம் அல்லவா? அப்போ அந்த அடிப்படையில் ஆசிரியர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, மாணவியரும் சரி, அறிவியல் மனப்பான்மையான போக்குகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு காலத்தினுடைய அவசியமாக இருக்குது. இப்படிப்பட்ட கேடுகட்ட பொறுக்கிகளுடைய பேச்சுக்கெல்லாம் கேட்டோம்னாக்க மண்ணோடு மண்ணாத்தான் போகும். இவன் சொல்கிறேன் அந்த குருகுல கல்விகள்லாம் மண்ணோடு மண்ணாக போயிடுச்சான். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் வந்ததுனால. அதுக்கு பிறட்டதுனால இந்த மாதிரிக்கான அளவுக்கு கடந்த ஒரு நூற்றாண்டா இன்றைக்கி என்ன பெரியார் மட்டும்தான் நாத்தியத்தை விதைச்சார், பகுத்தறிவை பிரச்சாரம் பண்ணார். அது ஆரம்ப காலத்திலேயே ஜோதிராவ் மகாத்மா ஜோதிராவ் பூலே இப்படி ஆசிரியத்தனத்தை ராதாகிருஷ்ணன் பிறந்தனால ஆசிரியத்தனம்னு கொண்டாடுறாங்க. உண்மையாகவே கொண்டாடுறா இருந்தால் ஜோதிராவ் பூலேனுடைய மனைவி அன்றைய காலத்தில் ஒரு ஆசிரியாக பணிக்கு வந்து பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு யாருக்கெல்லாம் கல்வி கூடான்னு சொன்னாங்களோ அந்த பார்ப்பன கூட்டம் அவங்களாம் கல்வி போட்டி இவங்களே ஒரு ஆசிரியராக இருந்து அப்படிப்பட்ட கல்வியை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த அம்மையாருடைய பேரில் வந்து ஆசிரியத்தனம் கொண்டாடுறதான் சால சிறந்தது. அப்போ அப்படிப்பட்ட அடிப்படையில் ஆசிரியர்கள் புகழ்மிக்க எத்தனையோ நல்ல ஆசிரியர்கள்லாம் பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நான் எல்லா ஆசிரியர்களையும் குறை சொல்லலை, நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பள்ளியில் ஒட்டுமொத்தமாக சங்கரை தவிர இங்கே ஆசிரியரே இல்லையா, ஆசிரியையே இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது தான் மனசு ரொம்ப இப்போ நான்லாம் என்னுடைய அடி ஆழத்தினுடைய கோப குமுறலை நான் வெளிப்படுத்தி எடுக்கிறேன். இப்போ அந்த கண்ணோட்டத்தில் மாணவர்களும் சரி, மாணவிகளும் சரி, ஆசிரியர்களும் சரி, ஆசிரியர் சரி, அரசும் சரி அறிவியல் மனப்போக்கை உருவாக்கிக்கொள்வதற்கு முன்னேற வேண்டும். நான் இறுதியாக சொல்ல விரும்பும்போது இப்போ அவன் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போயிட்டான்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கான வாய்ப்பு இருந்தால் உடனடியாகவே இப்படி குற்றச்செயலை பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு ஓடுவான். நீ தான் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் வச்சுருன்னு சொல்கிறேன்ல, இழுத்து கொண்டு அவனை இழுத்து கொண்டாந்து கூண்டில் ஏற்று சிறையில் அட. தமிழரசியை மாவட்டம் விட்டு மாவட்டம் மாற்றிருக்கீங்க. இங்கேருந்து இங்கே சென்னை அசோக் நகர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் கோவில் பதாகை என்ற ஊரில் உள்ள மேல்நிலைப் பள்ளிக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ மாறுதல் என்பது ஒரு தண்டனையா, பனிஷ்மெண்ட்டா? இல்லை, அது சரியானது இல்லை. அந்த அம்மா உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்படணும்.
டிஸ்மிஸ் செய்யப்படணும். அது மேலே மகாவிஷ்ணுவுக்கு இணையான தன்மையில் அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் சேதாப்பேட்டையில் உள்ள பள்ளியிலையும் கூட இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அங்கே யார் அந்த குற்றவாளிகள் யார்? அப்போது இவன் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரிக்கான வேலை செஞ்சான் அந்த மகாவிஷ்ணு, எங்கெங்கெல்லாம் இவன் பிரச்சாரம் பண்ண, அதெல்லாம் வந்து காவல்துறை தோண்டி துருவி உண்மையை கண்டறியணும். எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கிறேன், எங்கெங்கே சொத்துக்களை முடக்கியிருக்கிறேன், எந்தெந்த வக்கீலை வந்து அவனுடைய பணம் முடக்கப்பட்டிருக்குது, அத்தனை வந்து வெளியே கொண்டாடணுமா, அது அரசுடைமையாக்கணும். அந்த அடிப்படையில் அவர் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏதோ இது அமைச்சர் சில ஸ்டெப்பு எடுத்திருக்காரு, சில நடவடிக்கை எடுக்கிறதாக அறிவிச்சிருக்காரு. அதை போக போக நீங்கள் எடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையின் மூலமாக தான் உண்மையை அறிய முடியும். ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று போட்டோ எடுக்கிறான். அப்போ நான் எப்படி நம்பிக்கை வர முடியும்? அதனால் இப்போ பழனியில் வந்து அகில உலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஒன்று நடத்துகிறீங்க. அந்த மாநாட்டுக்கு அறிவியலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? அதே போல தான் இதுவும் ஒரு பக்கத்தில் அதுவும் நடக்குது, இதுவும் நடக்குது. அப்போ அந்த கண்ணோட்டத்தில் நான் வந்து இதை பார்க்க வேண்டும் என்ற செய்தி சொல்லி என்னுடைய கருத்துரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.